பிரதர் கட்டிங்க எஸ் சொல்றேன்னு கோச்சுக்க கூடாது. என் முன்னாடி உட்காந்து சாப்பிடுறதுக்கு இந்த டேபிளுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒண்ணு ஃபுல்லோட சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு ஆஃபோடையாவது சாப்பிடணும். என் பகுத்தறிச்சல கிளப்பாம ஓடி போயிரு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கெட் அவுட். நான்சென்ஸ். குவார்ட்டருக்கே கிட்னி சட்னியா கிடக்குது, இது ஆப்பு ஃபுல்லு வேற. போயா பாரியா யாரா நல்லா டான்ஸ். உட்கார உட்கார உட்கார. பிரதர் ஆப்புங்களா? ஏற்கனவே குடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே ஓகே. எனக்கா? ஆனா உங்களை மாதிரி தாங்க சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்க மனச படிக்கிறீங்க. ஐயோ போதும் 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 போதுங்க. ஐயோ ரெண்டா சாப்பிடலாம். ஐயோ இவ்வளவு சாப்பிட முடியாது. என்னங்க இவ்வளவு அன்பு, பயங்கரமா இருக்குங்க. தம்பி 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 போட்டு தம்பி கட்டி. ஐயோ தம்பி 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 தம்பி. அந்த வேலை முடியுது. கிளாஸ் வாங்க, சைடிஸ் வாங்க. இது என்னடா புதுசா இருக்கு? நான் வாங்கிட்டு வந்த டம்ளர்ல குடிக்கிறேன், அடுத்தவன் டம்ளர்ல குடிப்பானோ? ஐயோ சாய். கண்ணதாசக்கார கொடி வேற சொல்லி ஊத்தி குடி. என்ன மாமே உட்காந்துற? வா 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 உட்கார். எங்கடா போனீங்க? என்ன பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? சாயந்தரமானா இங்க வரணும்னு தெரியாதா? எத்தனை பேர்த்திட்ட கேவலப்படுறது? என்ன பொழப்புது? இந்த அப்படி இந்த இந்த எடு எடு எடு. கண்டவன்ட்டு எல்லாம் பேச்சும் ஏச்சும் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்தெல்லாம் டம்ளரே வாங்காம ஏன் டம்ளர்ல குடிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாயா? குடிங்க குடிங்க. முதல் ரவுண்டுக்கு ஸ்ட்ராங்கா. இனிமேல் சாயந்தரம் ஆனா உடனே வரணுங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகேவா? சுண்டல். வாழ்க வாழ்க வாழ்க. அப்பாடா இப்ப கை நடுங்காம நிக்குது. என் ஆளு கல்யாணமா ஆயிடுச்சு மாமா. லக்கி கேர்ள். உன்னையெல்லாம் எப்படா வாழ்நாள் முழுக்கும் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே கல்யாணம் ஆனாலும் 2 நாள்ல டைவர்ஸ். மண்டை ஒரு கலர், தாடி ஒரு கலர். ஏமாமா இன்னைக்கு நீ இவ்வளவு ஃபீலா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நான் அசிங்கப்பட்டது, அந்த கேவலப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது. மாப்ள நான் அங்க பாக்குறேன்னா ஏதோ சொல்ல போறேன்னு அர்த்தம். எல்லாரும் அங்க பாருங்க பாருங்க. ஏய் என்னது இது? 90,000 ஓவா வச்சுக்கிட்டு 1 லட்சத்துக்கு செக்க கொடுக்குறீங்க. இதுல வேற காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு தனித்தனியா ரேட்டு வேற. என் வீட்டு 10,000 உன் பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் செக்கா பாஸ் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் 10,000 நீ எப்ப வந்து தர? பேலன்ஸ் 10,000? கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், 1 ரூபாய் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் நடந்துச்சு, புரியுதா? மாப்பிள்ள நான் ஊரை விட்டே கிளம்புறேன், எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. வண்டியில ஏறு. நான் வரல, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் போய்க்கிறேன். அப்ப நீ வரமாட்ட? நான் போய்க்கிறேன். இவனை போக சொல்லிட்டோம், தனியா இருக்கு, பயமா இருக்கே. எப்படி பண்ணாதான் அவன் குடிக்கிறது ஸ்டாப். விட்ரி வாடா, பயமா இருக்கு. மேடம் அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கணும். சார் இப்போ ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ கொஞ்சம் அர்ஜென்ட் மேடம். க்ளோஸ் பண்ணோம், நீங்க மார்னிங் வாங்க. நான்
என்னப்பாச்சு பேத்தி எங்க? அது வந்து ஜெராக்ஸ் கடையில ஷட்டர்லாம் இழுத்து மூடி இருக்கு, பூட்டும் போட்டிருக்குப்பா. நானும் போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவனாதான் இருக்கும். வந்துட்டாங்கல்ல. பாயா என்னப்பாச்சு? பொண்ணை காணோம்னு சொன்னாங்க. அதேதான் நானும் கேக்குறேன். உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்கலங்கிறதுக்காக உன் பையனை வச்சு பொண்ணை தூக்கிட்டு பேசுறேன். பேசுறீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போனாளா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? இல்ல ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறீங்க. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. ஏன் தேவையில்லாம என் புள்ள மேல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, உன் புள்ள பெரிய யோக்கியமானவன். இத பாரியா, சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. உனக்கு 1 hour டைம். அதுக்குள்ள உங்க பையன் இவங்க பொண்ணோட இங்க வந்தாகணும். என்ன சார் இது? நாங்களே நேத்துல இருந்து எங்க பையனை காணுமேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பொண்ணு காணாம போனதுக்கு எங்க பையன் மேல பழி போடுறீங்க? என் புள்ளைய நான் அப்படி தப்பா வளர்க்கல சார். திவ்யா சார், இவங்க ஆளாளுக்கு இவங்க சைடு கரெக்ட்ங்கிற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சோம்னா கரெக்டான உண்மை தெரியாது. கரெக்ட் சார். நம்ம போலீஸ் பாணிலே விசாரிக்கலாம். கரெக்ட். போலீஸ் பாணியில பொம்பளைகளையும் சேர்த்து விசாரிச்சிட வேண்டாம். ஆம்பளைகளை மட்டும் போலீஸ் பாணியில விசாரி. அதை பார்த்தா பொம்பளை வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா உண்மை வெளியே வந்துடும். சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. எஸ் சார். இங்க பாருங்க, உங்க பையனுக்கு இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே பொண்ணை கடத்திடுவீங்க. அப்புறம் எங்களை கண்டுபிடிக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவீங்க. இதுக்கு தானே நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம். மேடம், அந்த பொண்ணு காணாம போனதுல இருந்து அவங்கள விட அதிகமா தவிக்கிறது நாங்க தான். உங்க பையன் எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கான் தெரியுமா? கடத்தல் பண்ணவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டப்படி நீங்களும் பெரிய அக்யூஸ்ட் தான். பாருங்க, இப்போ உங்க முன்னாடி இப்போ உங்க பையனுக்கு கால் பண்ண போறேன். சொல்லல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஏற்கனவே அந்த ஏரியால 3 பொண்ணுங்க மிஸ்ஸிங். இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. எனக்கு என்னவோ உங்க பையன் மேலதான் சந்தேகம். சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம். மேடம், பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத வழி இல்லைங்க. அம்மா, என் கண் முன்னாடியே என் பேத்திய தூக்கிடுவேன்னு சொன்னாமா இவன். உனக்கு இந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல மேடம், நான் உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஆனா அபர்ணாவும் வெற்றியும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதை நானே பார்த்திருக்கேன். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? உன்கிட்ட பேசாம 10 நிமிஷம் போன் ஆஃப் பண்ணிக்க முடியல. ஆனா நீ இருடி. இனிமே நீயா போன் பண்ற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். பொள்ளாச்சியில் தொடர்ந்து இளம்பெண்கள் காணாமல் போவது காவல்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இன்று மீண்டும் அபர்ணா என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாகவும் அவரை அவரது காதலன் வெற்றி என்பவர் கடத்தியுள்ளதாகவும் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணா, கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கீங்க, ஒரு போன் கூடவா இல்ல? இல்லண்ணா, ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் இல்லை. அதான் வீட்டுக்கு போகணும், நேரம் ஒரு செகண்ட்ல சீக்கிரம் தரேன். கொடுங்க. சரிண்ணா. பேசிட்டாங்க. ஹலோ. டேய் நல்லவனே, அபர்ணாவ ஒத்தையடி பாதையில சாக்கு முட்டையில பத்திரமா கட்டி வச்சிருக்கேன். வந்து தூக்கிட்டு போடா. இந்தாங்கண்ணா. பேசியாச்சா? நன்றி. பரவாயில்லப்பா.
வெற்றி பாத்துட்டல்ல, கிளம்பு. அம்மா இத பாரு, ஓங்கி அரைஞ்சிடும் சொல்லிட்டேன். முதல்ல உன்னோட நிலைமையை பாருடா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா நீதான் கொலைகாரன்னு உன்னை உள்ள போட்டிருப்பாங்க. அம்மா நீ அம்மா இப்படி பேசுற? ஆமாண்டா, நான் தான் பேசுறேன். லட்சுமி, உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் உன் மேல நான் கை வச்சதில்லை. அப்படி ஒரு நிலைமை உருவாக்கிடாங்க. பின்ன என்னம்மா, வெறுநாய் கடிச்சு வெறுநாய் தான் கொல்லணுமே தவிர கடி வாங்கினவங்களை கொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ.